மங்கிக் கொண்டிருந்த ஒரு விளக்கு 3 மாளிகைகளை ஒளிரச் செய்தது. கேரளாவைச் சேர்ந்தவர் சஜ்னா, வயது 42. இவரது கணவர் சஜீன். இந்த தம்பதிக்கு சனா, இஷா என 2 மகள்கள் உள்ளனர். ஆயுர்வேத மருத்துவரான சஜ்னா மத்திய பிரதேசத்தின் போபாலில் உள்ள ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் அவர் கடந்த 15ஆம் தேதி கல்லூரிக்குச் சென்று கொண்டிருந்தபோது திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் 1 வாரத்திற்குப் பிறகு மூளையில் ஏற்பட்ட இரத்தக் கசிவின் காரணமாக மூளைச்சாவு அடைந்தார். இதையடுத்து சஜ்னாவின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய அவருடைய குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அவருடைய சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரல் உள்ளிட்ட உறுப்புகள் 3 பேருக்கு புத்துயிர் அளித்தன. இறுதி பிரியாவிடைக்கு முன்னதாக மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் போபால் காவல்துறையினர் சஜ்னா உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தினர். இதையடுத்து அவரது உடல் கேரளாவுக்கு கொண்டு செல்லப்பட்டது.